அறநிலையத்துறை சார்பில் கல்லூரிகள் தொடங்கக்கூடாது என பேசியதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி மாற்றி பேசுவதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். அவரை எடப்பாடி பழனிசாமி என்று அழைப்பதை விட பல்டி பழனிசாமி என்று அழைக்கலாம். நேற்றைக்கு முன்தினம் அறநிலையத்துறையின் சார்பில் கல்லூரிகளே தொடங்கப்படக்கூடாது என்றார். நேற்றைக்கு என்ன சொன்னார்? கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்ட பிறகு அறநிலையத்துறை சார்பில் நான் கல்லூரிகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அரசு சார்பில் கல்லூரிகள் தொடங்கினால் ஏற்புடையதாக இருக்கும், அனைத்து வசதிகளும் கிடைக்கும் என்று சொன்னார். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போனதாக நினைக்கும் என்பால் அதுபோல் அவருக்கு நாட்டு நடப்பே தெரியவில்லை. எடப்பாடி அவர்கள் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டார் வசமாக. கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தீர்ப்பு 2026ஆம் ஆண்டு மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு என்பார்கள். இன்றைக்கு மாணவ செல்வங்கள் குதித்து போயிருக்கின்றார்கள். ஆகவே 2026க்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ற பெயர் நிச்சயமாக மறையும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.